நான் போன வீடியோனுடைய தொடர்ச்சி. அந்த மாதிரி நீ வாங்கி துணுப்பிட்டு எல்லாத்தையும் செய்துவிட்டு அந்த பொம்பளையாண்ட போய் எல்லாம் கேட்டால் ப்ராஸ்டியூட்னாங்க. மற்ற ப்ராஸ்டியூட்டாண்டு உனக்கு என்ன வேலை நீ சொல்லு. எல்லாம் கேட்குறான் பாரு யூடியூப்பில். ப்ராஸ்டிடியூட்டில் ராஜகம்பீரன்னு ஒரு ஆள் கேட்குறான், பதில் சொல்கிறா ட்ரைப்ஸில். ப்ராஸ்டிடியூட்னு நீ சொல்கிற, ப்ராஸ்டியூட்னா உனக்கு என்னடா வேலை? பெரிய மயிர் யோகி தானே நீங்கள். என்ன சொல்லுவாங்களே அது ஏகபத்தினி விருதானே வார்த்தை. ஃப்ராடில் நம்பர் 1 ஃப்ராடு. எங்கே சொன்னால் ஸ்ரீலங்கன் பொம்பளையை வந்து லவ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன்ட்டு விட்டேன்னா அன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்னொரு பொம்பளையை சொன்னாங்க. அப்புறம் வந்து தேன்மொழின்றாங்க. அப்புறம் யார் அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை இப்போ இங்கிலாண்டில் இருக்கான், தமிழை பாண்டின்னு சொல்கிறாரு. கடை வச்சிங்கிது அங்கே பாவம், ஏமாற்றிட்டான், அங்கே போயிடுச்சுன்றாரு. அப்புறம் இப்போ இருக்கிறது தான் அந்த லேடி பேர், எனக்கு பேர் ஞாபகம் வரல. அதான் அன்றைக்கி கூட சம்மன்ஸ் ஓட்டி நான் சொன்னேன் படிக்கன்னு சொன்னாங்களே அந்த அறிவாளி அம்மா. அந்த மாதிரிலாம் மானத்தை கப்பல் ஏற்றிங்கிற நீ. உனக்கு வாய்ச்சவங்கள அவங்க கேட்குறாங்க பாரு, அவங்க ஒய்ஃபு பெட்டர் ஆஃப் என்ன கேட்குறது பாரு. இந்த கும்பலில் உனக்கு ஒருத்தி கூட கிடைக்கல, இவ தானே கிடைச்சானு. இது என்னமோ பேர் அழகி மாதிரியும் மற்ற விஜயலட்சுமி பார்த்து வருது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேணாங்குது பாவம். சகப்பா நீ என்ன வாங்குற? நீ போய் அத்தை சொல்கிற எல்லாம் தான் சொல்கிறேன்னே. உங்க வந்து திமிருங்க அதிகமாகிடுச்சு, பணத்திமிரு. இப்போ வந்து ஜனங்க வந்து பெருத்து போயிட்டு எங்கே பார்த்தாலும் சீமான் ரேங்கி போச்சு. உங்களுக்கு ஜெயிலில் பர்மனெண்ட்டாக போய் உட்கார போகிறாருன்றது தெரியாத பேசிக்கிறாரு. நான் பொது விஷயம் பேசின்னு வந்தால் பொதுவுக்கு தான் இப்போவும் போய்ங்கிறேன். பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இதெல்லாம் என்ன நல்லா இருக்கிற ஒரு த்ரெட்மே கோர்ட்டில் போகிற அளவுக்கு பண்ணி விட்டு நீ போய் குவாஷ்க்கு போன ஹைகோர்ட்டுக்கு, குவாஷ் திருப்பி விட்டுச்சு குவாஷை. அதெல்லாம் பண்ண முடியாது, தவறு நடந்துக்குதுன்னு. எத்தனை கேஸ் போட்டு உன்னை விசாரித்து 12 வாரத்துக்குலாம் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னோன்னே டக்குன்னு ஓடினாங்க பொட்டை பையன் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே ஜஸ்டிஸ் கேட்டுக்கிறேன். என்ன சரி அவங்க வந்து நாகரத்னான்ற ஜட்ஜி வந்து அவங்க இன்னொருத்தர் பெஞ்ச் 2 மெம்பர்ஸ் பெஞ்சு வந்து உனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துது, இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்ன தற்காலிகமாக உனக்கு அதிலேருந்து ரிலீஃப், அவ்வளோதான். ஸ்டே ஆர்டர்னே பர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது. 2 மாதத்துக்குள்ளே விசாரித்து அவங்க சொன்னோம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்து, என்ன வார்த்தை? நீ தேவடியான்ட்ட வார்த்தையா? அப்புறம் எப்படா போய் பேச்சுவார்த்தைனா? அப்போ நீ தேவடியா போயினா எப்படி பேச்சுவார்த்தைக்கு போவ? நீ வார்த்தா சூடு சொன்னதுதால உனக்கு தேவடியான்னு வார்த்தையை சொல்லிட்ட, அவ்வளோன்னு நீ போகக்கூடாது. சம்சாரி பையன் வார்த்தை கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அதனால் உனக்கு தண்டனை உறுதி 12 வருஷத்துக்கிட்ட கிடைக்க போகுது. ஒரே அப்படியே ரொம்ப குறைஞ்சி போனால் கூட என்னுடைய கால்குலேஷன் 5லேருந்து 7 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அது மாற்றமே இருக்காது. நாங்களும் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அதனால் அட்வொகேட்டுங்களோட நிறைய எல்லாம் தெரியும் எனக்கும். அதனால் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். ஃபேஸ் பண்ணி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் சின்ஸ். நீ பண்ணுப்பா, அவங்களுக்கு பண்ணியிருப்பா பாதி